ஸ்ரீ குருப்யோ நமஹா. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. நம்ம சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜாதகம் நம்மை கட்டுப்படுத்தல்ல, நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு ஊன்றுகோல். அந்த வகையில் நமது சேனலில் உங்களுக்காகவே வார ராசி பலன் பகுதியை தொகுத்து வழங்குகிறோம். இந்த வாரத்திற்கான 12 ராசிகளின் பலன்களை ஒவ்வொன்றும் தனித்தனியாக அடுத்தடுத்த காணொளிகளில் தொகுத்து வழங்குகிறோம். முதலில் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் வாரமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு படிப்பு முயற்சிகள் நல்ல பாதையில் செல்லும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலை குறையும். வணிகத்தில் இருப்பவர்கள் அரசாங்கம் தொடர்பான உதவிகள் பெற வாய்ப்பு உள்ளது. வருமானம் உயர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பமும் உருவாகலாம். முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். பேரன் பேத்திகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைதியும் முன்னேற்றமும் தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களின் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது. இளைஞர்களுக்கு திருமண முயற்சிகள் நல்ல முறையில் முன்னேறும். நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு பங்குதாரர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும். பழைய கடன்கள் தீரும் வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படலாம். முதியவர்கள் ஆன்மீக செயல்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழம் வழங்குங்கள். இது உங்களுக்கு நல்ல வாரமாக அமையட்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முயற்சி முக்கியமானதாக இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு எடுத்தால் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி பெறலாம். இளைஞர்களுக்கு வேலை இடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு உருவாகலாம். பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரலாம். உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. முதியவர்கள் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பரிகாரம்: புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கவும் அல்லது பெருமாளை வணங்கவும். இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றம் தரட்டும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். மேலும் 16 முதல் 18 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் அமைதியாக செயல்படுவது நல்லது. மாணவர்கள் அதிகாலை நேரத்தில் படித்தால் நல்ல பலன் கிடைக்கும். இளைஞர்கள் இந்த நாட்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. வணிகத்தில் இருப்பவர்கள் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய முடிவுகளை சில நாட்கள் தள்ளி வைக்கவும். பெண்கள் பேச்சில் நிதானம் காக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். முதியவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். பரிகாரம்: திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். அமைதியாக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் 18 முதல் 20 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை. இளைஞர்கள் புதிய நட்புகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு சில மறைமுக போட்டிகள் இருக்கலாம். பொறுமையாக செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மன அழுத்தம் கொள்ளாமல் செயல்படுங்கள்.
முதியவர்களுக்கு மூட்டு வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையட்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இறுதியில் சிறிது கவனம் தேவை. 21 முதல் 22 வரை சந்திராஷ்டமம் இருக்கும். மாணவர்கள் வார இறுதியில் படிப்பை எழுதி பழகுவது நல்லது. இளைஞர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறிது தாமதமாகலாம். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் மந்தமாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாது. பெண்கள் உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. முதியவர்கள் மன அமைதிக்காக தியானம் மற்றும் யோகா செய்யலாம். பரிகாரம்: சனிக்கிழமை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் கலைத்துறையில் வெற்றி பெறுவீர்கள். இளைஞர்களுக்கு காதல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறலாம். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான பயணங்கள் லாபம் தரும். பெண்களுக்கு குடும்பத்தில நல்ல இணக்கம் இருக்கும். முதியவர்கள் தடைப்பட்ட ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டகம் வாசிக்கவும். இந்த வாரம் நல்ல வாரமாக அமையட்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மன தைரியம் அதிகரிக்கும். மாணவர்கள் கௌரவமும் தலைமை பொறுப்புகளும் பெற வாய்ப்பு உள்ளது. இளைஞர்கள் எதிர்ப்புகளை தைரியமாக சமாளிப்பீர்கள். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முதியவர்களுக்கு நீண்ட நாள் உடல் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கல்வி மற்றும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற வாய்ப்பு உள்ளது. இளைஞர்களுக்கு அரசு வேலை தொடர்பான தேர்வுகள் சாதகமாக முடியும். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு முதலீடுகள் நல்ல பலன் தரும். பெண்களுக்கு இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலாம். முதியவர்கள் ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டு மனநிறைவு பெறுவீர்கள். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். இளைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணம் வாய்ப்பு கிடைக்கலாம். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு அதிகரிக்கும். முதியவர்கள் பேரக்குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுங்கள்.
கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சீரான முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெறலாம். இளைஞர்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. வணிகத்தில் இருப்பவர்களுக்கு பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் தொழிலில் லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முதியவர்கள் சமூக சேவைகளில் ஈடுபடுவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமை ஊனமுற்றவர்களுக்கு உணவு வழங்குங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்விக்கான வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கலாம். இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வணிகத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். முதியவர்கள் குடும்ப சொத்து பிரச்சனைகள் தீரும். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹா. இந்த வாரத்திற்கான உங்கள் ராசி பலன்களை கவனமாக கேட்டதற்கு நன்றி. நினைவில் கொள்ளுங்கள், ஜோதிடம் என்பது நம்மை பயமுறுத்துவதற்கானது அல்ல. நம் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு தெய்வீக அறிவு. இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம், வெற்றி எல்லாம் நிறைந்து கிடைக்க இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். நமது சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்த வார ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. வாழ்க வளமுடன். நன்றி.